அன்பின் மொழி கிராமத்தின் ஓரத்தில் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய குடிசையில் ரவி என்பவன் தனது செல்ல நாய் பூச்சியுடன் வாழ்ந்து வந்தான். ரவி சிறுவனாக இருந்தபோதே ஒரு குப்பைத் தொட்டியில் சிறிய குட்டி நாயாக இருந்த பூச்சியை கண்டுபிடித்து வளர்த்தான். அவனுக்கு அது ஒரு தோழனாக, குடும்பமாக இருந்தது. ரவி வயல்களில் வேலை செய்து உயிர் வாழ்ந்தவன். காலை எழுந்தவுடன் முதலில் பூச்சியை தேடி அழைப்பான். பூச்சி சுறுசுறுப்பாக வந்து அவனை சேயாரிந்துவிடும். இருவரும் ஒன்றாக வயல்களுக்கு சென்று வேலை முடிந்த பிறகு அந்த வயல்களுக்குள் விளையாடி மகிழ்வார்கள். ஒரு மழைக்காலம் வந்தது. அந்த ஆண்டில் கனமழை பெய்து கிராமத்தில் உள்ள ஆறுகள் கரை புரண்டோடின. ஒரு நாள் இரவு திடீரென மின்னல் வெடித்தது. வானம் கருமையாகிக் கொண்டே இருந்தது. ரவி அன்றிரவு உறங்கும்போது பூச்சி விசித்திரமாக நெருக்கமாக வந்து அவனை பலமுறை தூண்டிக்கொண்டே இருந்தது. பூச்சி, என்ன ஆயிற்று என்று ரவி கேட்டான். ஆனால் பூச்சி சத்தமாக குரைத்துக் கொண்டே இருந்தது. அவன் அந்தச் சத்தத்தைக் கேட்டு எழுந்து வெளியே பார்த்தான். ஆற்றிலிருந்து பெருவெள்ளம் வந்து கொண்டிருந்தது. உடனே ரவி பூச்சியுடன் சேர்ந்து அனைவரையும் எழுப்பிக் கொண்டு மலைமேல் ஓடினார். அந்த இரவு பூச்சியின் நுண்ணுணர்வால் கிராமத்துக்குள் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்குத் தரும் அன்பும் விசுவாசமும் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை உணர்ந்தார்கள். அதன் பிறகு பூச்சி கிராமத்தின் பேச்சு பொருளாகிவிட்டது. கிராம மக்கள் அதை அன்புடன் பார்த்து உணவளித்து புகழ்ந்து கொண்டார்கள். ஆனால் ரவிக்கே அது அவன் சிறந்த தோழன் என்றே இருந்தது. அன்பு மொழிக்கல்ல, உணர்வுகளின் பந்தம். அது மனிதன், விலங்கு என்ற எந்தவித வேறுபாடுகளையும் கடந்து செல்கிறது.